கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய சர்வலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் பரிசுத்தமும் நிறைந்த அவருடைய நல் நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் அடியவனுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரனுடைய அன்பையும் கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையில் இந்த மாலை வேளையில் ஒரு சிறிய கூட்டமாக ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து படித்து தியானித்து வருகிறோம். இவைகள் எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் விசேஷமாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவியின் நற்கனிகளை நம்ம கொடுப்பதற்கு ஏதுவுமான பாடங்களாக இவைகள் அனைத்தும் இருக்கிறதுனால நம்ம கேட்கக்கூடிய அருமையான உண்மையான செவியை உடையவர்களாக இருந்து வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் ஏற்றுக்கொண்டு கேட்கக்கூடிய சத்தியங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கான முயற்சிகள், பிரயாசங்கள் இவைகளை ஏறெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு என்ற அந்த பார்வையோடு நாம இந்த பாடத்தினுடைய காரியங்களுக்குள்ள கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பானது முறுமுறுப்பு. இது ஒரு சிறிய புஸ்தகம்தான். ஆனாலும் இவைகள்ல கவனிக்கப்படத்தக்க நிறைய காரியங்கள் இந்த தலைப்பின் கீழ் உள்ளடங்கி இருப்பதுனால இவைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தியானிக்கும் போது நிறைய நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கு ஏற்ற நிறைய பாடங்கள் அங்க இருக்கு. தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற, உடன்படிக்கையில உண்மையாக நேர்மையாக நம்ம நடந்து கொள்ள நிச்சயமாக இந்த வார்த்தைகள், சத்தியங்கள் எல்லாமே நமக்கு பேர் உதவியாக அங்க இருக்கும். அந்த ஒரு வகையில இந்த முறுமுறுப்பு என்கின்ற இந்த பாடத்தினுடைய அறிமுகத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப முறுமுறுப்பு என்று சொல்லும்போது ரொம்ப எளிமையா சொல்லும்போது அது மன நிறைவற்ற நிலை, திருப்தியற்ற நிலை. அது நிமித்தம் குறை சொல்லிக்கொண்டும் குறையான எண்ணங்களை உடையவர்களாக குறை பேசிக்கொண்டும், அது மாத்திரமல்ல இப்பேற்பட்ட மனநிலைமையானது அநேக வகையான கசப்புகளையும் பொறாமைகளையும் தேவையில்லாத வீண் தூசணங்களையும் நன்றியற்ற மனநிலைமைகளையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துரும் என்கின்ற காரியங்களை கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த தலைப்புக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரொம்ப வீரியமான வசனங்கள். யூதா அப்போஸ்தலர் பேசுறார். அப்ப யூதா அப்போஸ்தலர் இப்படிப்பட்டவர்களை குறித்து அவர் பேசக்கூடிய அந்த வசன பகுதிகள் எல்லாமே அவைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மோசமான குணலட்சணங்கள் சார்ந்த ஏற்பாடுகள்ல குறிப்பிடப்படக்கூடிய அந்த குணங்கள் எல்லாமே இரண்டாம் மரணத்துக்குரிய ஒரு நிலையாக அவைகள் அங்க இருக்கு. ஆகவே இவ்வளவு மாபெரும் ஆபத்தான மோசமான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வகையிலையும் நாம தொடர்ந்து நமக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது, இருக்காது என்று நம்ம சொல்ல முடியாது, இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனால் இருந்தால் அவைகளை என்ன பண்ணிடணும், உடனடியாக அவைகளை சரி செய்து கொண்டு நம்ம மீடேறி நம்ம முயற்சி செய்து நம்ம இந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்வதற்கான எல்லாம் பெரும் முயற்சிகள் உண்மையாக நம்ம செய்து கொள்வது நல்லது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லும் போது அவள் எவ்வளவு ஆழமான ஒரு அர்த்தத்தையும் புரிதலையும் உடையவராக பவுல் இந்த விஷயங்களை பேசுவார். ஏன்னா யூதா சொல்லும் போது இந்த இரண்டாம் மரண வகுப்பார்ல ரொம்ப முக்கியமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, முறுமுறுக்கிறவர்களாகவும் என்று வசனம் சொல்லுது. முறுமுறுக்கிறவங்க அப்படின்னா ஒரு திருப்தியற்ற மனநிலைமையிலேயே இருக்கிறவங்க, ஒரு குறையான பார்வையிலேயே இருக்கிறவங்க, அதற்குரிய செயல்பாடுகளிலேயே கடந்து போக 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 அவர்களை அறியாமலேயே இருதயமானது ஒரு வகையான அழுத்தம், பாரம், கசப்பு, வீணான பொறாமைகள் என்று எண்ணற்ற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அருமையான இவர்களுடைய வளர வேண்டிய அம்சமான நல்ல கர்த்தருடைய குணசாயலுக்கு ஒத்த குணங்களை எல்லாம் அது என்ன பண்ணிடுதுன்னா அமுத்தி போட்டுருது, அல்லது அது வளர்வதற்கு மாபெரும் தடைகளாக ஒரு கலையாக பெரிய அளவுல வளர்ந்துருது என்று நம்ம பார்க்கிறோம்.
ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள், ஒருவேளை இந்த முறுமுறுப்பு என்கின்ற காரியங்கள், இது நிமித்தம் இதனுடைய செயல்பாடுகளை உடையவர்களாக நம்ம இருந்தோம் என்றால், உலகத்தின் ஆவி உடையவர்கள் என்றும் என்ன பண்ணும்? கடந்த வாரத்துல பார்த்தோம். அப்ப ஒரு உலகத்தின் நிலையில் காணப்படக்கூடிய ஜனங்கள், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? அவங்களுடைய நாட்டங்களும் அவங்களுடைய காரியங்களும் எப்படி இருக்கும்னா, அந்த உலகத்துக்கு ஏற்ற பிரகாரம், அந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரம். ஆனா நாம் அவைகளிலிருந்தெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை தனியாக பிரித்தெடுத்திருக்கும் போது நாம் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு கால பகுதியை காண்பிக்கப்படுது. அந்த பாஸ் ஓவர் சீசன் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த பாஸ் ஓவர் சீசன்ல கர்த்தருடைய மரணத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்றோம்? நினைவில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த விஷயத்தை நாம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, பாருங்க, இப்போ ஒரு மனுஷன், இப்ப நம்மளுடைய பார்வைகள்ல காணப்பட நம்ம எல்லாரும் எப்படி சுற்றி திரிகிறோம்? ஒவ்வொரு மனுஷனும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல அவங்க ஒவ்வொருவரும் ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலைகளுக்கு போறாங்க, எல்லா காரியங்கள்லயும் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. ஒவ்வொருத்தருடைய கண்கள் பார்க்க. இப்ப வித்தியாசமா ஒரு மனுஷன், அவர் ஒரு பிணத்தை, ஒரு சடலத்தை தன் மீது தூக்கி போட்டுக்கிட்டே எங்க போனாலும் போறாரு, வர்றாரு, சுத்துறாரு அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்? அவரை எப்படி பார்ப்போம்? செத்து போனவங்க அல்லது இறந்து போனவங்க, அவங்களுடைய சடலத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம சொந்தமாகவே இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு மேல நாமளே கொஞ்சம் தூரம் என்ன பண்ணுவோம்? நகருவோம். ஏன் அப்படின்னா, அந்த உடல்ல இருந்து தேவையில்லாத துர்நாற்றங்களும் தேவையில்லாத வீணான கிருமிகளும் நமக்கு தொற்றை என்ன பண்ணும்? உண்டு பண்ணும் என்பதை நம்ம அறிந்து என்ன பண்ணுவோம்? நாமளே விலகுவோம். இப்போ ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய எல்லா நடவடிக்கைகள்லையும் அவர் ஈடுபடும் போது ஒரு பிணத்தை, ஒரு சடலத்தை தூக்கிக்கிட்டே சுத்துறாருன்னு வைங்க, நாம எப்படி பார்ப்போம் என்பதை விட இதை ஜனங்கள் அனுமதிப்போமா? நம்ம அனுமதிப்போமா? அல்லது நம்ம பக்கத்து வீட்டுல எப்போதும் ஒருத்தர் பணத்தோடய சுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா அனுமதிப்போமா? என்ன ஆயிரும்? ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகும். எங்க ஆகும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, பாருங்க இது மாதிரி ஒரு பெரிய ஆபத்துக்குரிய காரியங்களை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு இடையூறு உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருமோ, அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணிருவாங்க? உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இப்போ உண்மையாகவே இது ஒரு கற்பனைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா நிஜத்துல நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சகோதரர் ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். நிஜத்துல நம்ம என்ன பண்றோம்? இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலி நாம எப்போ உடன்படிக்கை பண்ணோமோ அப்ப நாம என்ன ஆயிட்டோம்? கிறிஸ்துவுக்குள் மரிச்சிட்டோம். என்ன ஆயிட்டோம்? மரிச்சிட்டோம். உண்மையா இல்லையா? அப்ப நாம மரிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப எது ஜீவன்ல இருக்குது? தேவனுடைய வித்தாகிய புதிய சிந்தை, விருப்பம், அதுதான் நமக்குள்ள என்ன இருக்கு? உயிரோட்டத்தோடு இருக்கிறதுனால தேவன் அது நிமித்தம் நம்மளை என்ன பண்றார்? ஜீவன் உள்ளவர்களாக பார்க்கிறார், அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு அதனால நம்ம என்ன இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனோடு ஒரு உறவு கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பார்வையில இந்த மாம்சமானது என்ன ஆயிடுச்சு? அது முற்றிலுமாக மரித்த நிலையில் நாமும் புரிந்து கொண்டு நாம புது சிருஷ்டிக்கான முக்கியத்துவத்தை உடையவர்களாக நம்மை தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறதுனால தேவன் இந்த மாம்சத்தை என்ன பண்றது இல்ல, பார்க்கறது இல்ல. ஒரு மாபெரும் மூடல் போட்டு என்ன பண்ணிருக்கிறார்? நம்மளை நீதிமான்களாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப உண்மையாகவே நாம மரிச்சிட்டோம் என்று சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ மரித்திருக்கக்கூடிய இது எது? மாம்சம். மரிச்சிருக்குன்னா எது? இந்த மாம்சம், விழுந்து போன மாம்சம். விழுந்து போன மாம்சம் என்றால் என்ன? அது சாதாரணமா எடுக்கக்கூடாது. மாம்சம்னா மாம்சத்துக்கு என்ன இருக்குது? மாம்சத்துக்கு என்ன இருக்கு? மாம்சத்துக்கு விருப்பம் இருக்கு, மாம்சத்துக்கு ஆசை இருக்கு, மாம்சம் சுயநலத்தோடு தான் இருக்கும். மாம்சம் உலகத்தினுடைய சகல காரியங்களை தேடும், அவைகளை ஏற்படுத்திக் கொள்ள என்ன பண்ணும்? சகல பிரயாசங்களை அது எடுக்கக்கூடியதாக அங்க இருக்கும். சரிங்களா? அப்போ என்னைக்கு நாமோ கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை பண்ணோமோ அப்போதே
நாம இந்த பாவ சரீரத்தை அவருக்குள்ளாக பரியல் அடக்கம் பண்ணிட்டோம், புதைச்சிட்டோம் என்று என்ன பண்ணுது வேத வசனங்கள் அப்போஸ்தலர்களின் வழியாக, விசேஷமா பவுல் மூலியமாக நிறைய வசனங்கள் என்ன பண்ணப்படுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாகவே நாம் புதிய சிருஷ்டியை முன்னிலைப்படுத்தி இந்த மாம்ச சரீரத்தை நம்ம என்ன நிலையில தான் வச்சிருக்கணும்? மண்ணில் போட்டு புதைத்த ஒரு அடக்கம் செய்யப்பட்ட நிலையில தான் நம்ம வச்சிருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? வசனம் நீங்க வாசிருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். கொலோசையர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாத்தீங்களா என்னவா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் மரித்தீர்கள். யார் இந்த நீங்கள்? பவுல் யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறார்? நம்மளை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு அருமையான விஷயம். அப்ப நாம என்ன ஆயிட்டோமா? நாம மறிச்சிட்டோம் என்று சொல்லும் போது இப்போ உண்மையிலேயே நாம யார்? இந்த மாம்சம் என்ன? பிணம். அப்போ இந்த பிணத்தை நாம தூக்கி கொண்டு சுத்தலாமா? இந்த பிணத்தை என்ன பண்ணிடணும்? பிணம்னா புதைக்கணும் இல்லைங்களா? புதைக்காம தூக்கிட்டு சுத்துறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் நம்ம அதிருப்தி கொள்றோமோ, எப்பெல்லாம் நம்ம குறையான எண்ணங்கள்ல அந்த மன ஓட்டங்கள்ல நம்ம செயல்படுறோமோ, பேசுறோமோ, அல்லது அதற்குரிய கிரியைகள், கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் நமக்குள்ள இருந்து கிளம்ப ஆரம்பிக்குதோ, அதனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்குள் ஏதோ ஒரு வகையில ஒரு உயிரோட்டத்தோடு அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இந்த பிணத்தை புதைக்காம தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அந்த ஒப்புமையில காமிக்கிறார். அப்ப பிணம்னா என்ன இருக்கணும்? அடக்கத்துக்கு ஏதுவா அது அடக்கமா இருக்கும். எப்படி இருக்கணும்? மண்ணில் போட்டு புதைப்பதற்கு ஏதுவான நிலையிலத்தான் அது இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? புதிய சிருஷ்டிகள் என்று சொல்லிக்கொண்டு பிணத்தை தூக்கிட்டு சுத்துனா அந்த பிணம் நாளுக்கு நாள் என்ன ஆகும்? வாடை அடிக்கும். அதனுடைய நாற்றமானது எப்படி இருக்கும்? துர்நாற்றமாக. அவருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி என்ன அது கேடை உண்டு பண்ணும். அதனாலதான் இந்த மாம்சத்தினுடைய காரியத்தை ஒரு உண்மையான புதிய சிருஷ்டியாக நேர்மையாக ஒப்புக்கொண்டவர் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் தான் என்னை விடுதலை பண்ணுவான்னு கேட்கிறார். என்னவா? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவா? ஏன்? அப்ப இந்த சரீரம் என்ன? இன்னைக்கு இந்த சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதாவது இந்த மாம்சத்துக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த மாம்சத்தினுடைய உணர்வுகளுக்கு, இந்த மாம்சத்தின்படியான எண்ணங்களுக்கு, விருப்பங்களுக்கு நம்மளுடைய முக்கியத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப அலாதி அளவுக்கு, பெரிய அளவுக்கு நாம் அதற்கான முக்கியத்துவங்களை நம்ம என்ன பண்றோம்? பெரிய அளவுல நம்ம கொடுத்துக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இது ரொம்ப ஆபத்து. பிணத்தை தூக்கிட்டு சுத்துறோம் நம்ம. சரிங்களா? அப்போ பிணத்தை என்ன பண்ணிடணும்? ஆக்சுவலி இந்த பிணம் ரொம்ப வினோதமானது. யாருடைய கண்ணுக்கும் இது என்ன? இது பிணமா தெரியாது. யாருடைய கண்ணுக்கும் பிணமா தெரியாது. சரிங்களா? ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாருமே எப்படித்தான் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. எல்லாருமே மரண நிலைமையில இருக்கிறதுனால செத்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஆனா நாம மட்டும்தான் எப்படி? ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். ஜீவனுடையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பிணத்தை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இந்த பிணம் அதனுடைய வேலைகளை செய்யும் போதுதான் துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். குறை பேச ஆரம்பிக்கும் போது, அதனுடைய வேலைகளை, கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன கிளம்ப ஆரம்பிக்குதான்? துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் என்னவா? குணத்தை தூக்கிட்டே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று அர்த்தமா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? புதைப்பதற்கான வேலையில மட்டுமே நாம காணப்படும். எப்பெல்லாம் இந்த மாம்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் மேலும் மேலும் மண்ணை போட்டு என்ன பண்ணணும்? மேலும் மேலும் மண்ணை போட்டு உடனடியா புதைக்கணும். ரொம்ப அருமையான வார்த்தை. இசைவா இருக்கு. வசனங்களுக்கும் சத்தியங்களுக்கும்
ஒரு புது சிருஷ்டியின் ஜீவியத்துல இந்த மாம்சத்தை, இந்த சுயத்தை மறிக்க செய்யக்கூடிய ஏற்பாட்டுல நம்ம அனுதினமும் எப்படி செய்யணுன்றதுக்கு அருமையான ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். இந்த மாம்சம் எப்பெல்லாம் அதனுடைய வேலைகளை செய்ய எந்திரிக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணிடணுமா? மண்ணை போட்டு மேலும் மேலும் மண்ணை போடணுமா? மேலும் மேலும் மண்ணை போடணுமா? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எந்திரிக்கவே விடக்கூடாது. இந்த மாம்சத்தை எந்த ஒரு வகையில் எந்திரிக்கவே விடக்கூடாது, இந்த பிணத்தை எந்திரிக்கவே விடக்கூடாது என்று ரொம்ப அழகாக இங்க காண்பிக்கப்படக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும். அப்ப அந்த ஒரு வகையில பார்க்கும்போது பாருங்க, நாம எப்போ நம்மளுடைய இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய கிரியைகளை நம்ம புதைக்கிறோமோ, இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய காரியங்களை நம்ம கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்கின்ற ஏற்பாட்டிலேயே நம்ம வைத்துக் கொள்ளும் போது அது ஏதோ வெறுமனே கிடையாது, அது பூமிக்குரிய நலன்களும் அடங்கும் அப்படின்ற பாயிண்ட் வருது. என்னது? ஏன்னா இந்த மாம்சம் எதைத்தான் தேடும்? பூமிக்குரிய நலன்கள். ஐயோ, நான் நல்லதைத்தானே தேடுறேன், நான் நல்லதைத்தானே நான் என்ன பண்றேன், பூமியில நான் இருக்கிறேனே, இந்த மாம்சத்துல இருக்கிறேனே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நம்ம சில பூமிக்குரிய நலன்களை மட்டுமே முக்கியத்துவப்படுத்துவோம் இல்லைங்களா? இந்த மாம்சத்தை புதைக்கிறது என்பது பூமிக்குரிய நலன்கள் மட்டும் இல்ல, விருப்பங்கள் மட்டும் இல்ல, சில சமயத்துல தேவைகள், இது தேவையாக இருக்கும். அந்த தேவைகள் ரொம்ப முக்கியமா முன்னுரிமைகள். என்னது? ஆமா, அந்த மாம்சம் எப்போதுமே எதைத்தான் விரும்பும்? ஒரு உரிமையை மட்டும் இல்ல, முன்னுரிமை. அந்த முன்னுரிமைகள் முதலான காரியங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்து தான் என்னமா? மண்ணை போட்டு மூடுறது. ஆக்சுவலி இந்த மாதிரியான ஆழமான சத்தியங்கள் எல்லாமே நமக்குள்ள மட்டும்தான் நம்ம பேசிக்க முடியும். பொதுவான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான பாயிண்ட் கூட பேச முடியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், அவர் நம்மை நோக்கி நம்முடைய மாம்சத்தினுடைய ஆபத்துகளை முன்னிறுத்தி இதை நம்ம என்ன கண்டிஷன்லயே வச்சுக்கிட்டா இந்த புதிய சிருஷ்டி ஒரு உயிரோட்டத்தோடையே தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சிக்குள்ள போகும் என்பதை அவர் முன்னறிந்து என்ன பண்றார்? இந்த அருமையான எச்சரிப்புகளை எல்லாம் கொடுக்க நாமளும் கேட்கிறோம் பார்த்தீங்களா? அப்படின்னா தேவன் நமக்கு பரிசுத்த ஆவி தந்தது நிமித்தமாகத்தான் என்ன பண்றோம்? இந்த மாம்சத்துக்கு இப்ப கூட தடையாதான் இருக்கும். பேசும்போதும் சரி, கேட்கும் போதும் சரி, அல்லது படிச்சாலும் சரி, எப்படிதான் நமக்கு இருக்கும்? இப்படிலாம் இருக்கே அப்படின்னு கஷ்டமா இருந்துட்டாலும் அதை தாண்டி நம்ம உள்வாங்குறோம் இல்லைங்களா? அதை தாண்டி நம்முடைய இருதயங்கள்ல அவைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப விசேஷமா அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்யும் போது அருமையான சகோதர சகோதரிகளே, நாமத்தான் நம்முடைய மாம்சத்தினுடைய நலன்கள், விருப்பங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? முன்னுரிமைகள் முதலான எல்லாவற்றையும் எப்பெல்லாம் அதாவது அதனுடைய வேலைகளை அந்தந்த சமயங்கள்ல செய்யும் போது மண்ணை போட்டு என்ன பண்றோம்? ஆமா, தொடர்ந்து இல்ல, மறிச்சிட்ட நீ கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆயிட்ட? மறிச்சிட்டேன்னு அதை மறித்த நிலைமையிலேயே வைத்துக் கொள்ளக்கூடிய வேலை இது எது வரைக்கும் நம்ம செய்யணும்? புதிய சிருஷ்டி இந்த மாம்சத்தை விட்டு எடுபடும் நாள் வரை இந்த மாம்சத்தை எப்படிதான் வச்சுக்கணும்? மறிச்சிட்டேன்னு சொல்லி மண்ணை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மண்ணை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சோ இது மிகப்பெரிய ஒரு வேலை என்று நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஒரு வகையில நாம் பார்க்கும்போது உண்மையாகவே நாம் அனைவருமே ஒரு புதிய சிந்தையினுடைய பார்வையில நம்மையே நம்ம நோக்கி பார்க்கும்போது நாம் நம்மளுடைய மாம்சத்தையும் அதனுடைய அனைத்து காரியங்களையும் நம்ம கல்லறைக்கு உள்ளாக்கிட்டோமா? அதை நம்ம முற்றிலுமாக அடக்கம் பண்ணிட்டோமா? அதை புதைச்சிட்டோமா என்று நம்ம சிந்தித்து ஒருவேளை செயலாட்டினா அந்த வேலைகளை என்ன பண்ணிடணும்? நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பழைய மனுஷன். வேதம் சொல்றது பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் எவ்வளவு ஆபத்தானவன். இது குறை பேச ஆரம்பிச்சிரும், அதிருப்தி கொள்ள ஆரம்பிச்சிரும், ஒரு மன நிறைவற்ற நிலைமையில டக்குன்னு என்ன ஆயிரும்? உடனே ஒரு செகண்ட் போதும் எதையாவது பார்த்தா மன நிறைவு என்ன ஆயிரும்? மன நிறைவற்ற நிலைமை வந்துடும். எதையாவது விரும்பிட்டா என்ன வந்துடும்? இல்லாட்டினா ஒரு மன நிறைவற்ற ஒரு நிலை வந்துடும். இப்படி பல விஷயங்கள் உடனே என்ன பண்ணும்? இந்த பழைய மாம்சம், இந்த பழைய மனுஷன் வேகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? செயல்பட ஆரம்பிச்சிருவான். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஒரு பெரிய ஜீவியம். என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறது இது சாதாரணமான ஜீவியம் கிடையாது. இப்ப நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஜீவியத்தை இது காமிச்சுக்கிட்டு இருக்கு.
இது ஒரு புதிய சிருஷ்டிகள் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியம், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியம். இது மனுக்குலத்துல யாருக்கும் இல்ல, நமக்கு மட்டுமே இந்த நிலை அங்க இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணித்தான் ஆகணும், நம்ம ஜீவிச்சுத்தான் ஆகணும், நம்ம வாழ்ந்துத்தான் ஆகணும். இல்ல என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள் என்கின்ற நிலையை மறக்கும் போது பிணத்தை என்ன பண்றோம், புதைச்ச பணத்தை நாமளே தோண்டி எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். சுத்த ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. வசனம் வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாத்தீங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்க. இந்த வசனம் படிக்கும் போது கூட என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த மாம்சத்துக்கு என்ன ஆகாது, இந்த பிணத்துக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இது இந்த அழைப்புல ஒரு புது சிருஷ்டி கொண்டிருக்க வேண்டிய ஆழமான பார்வை மட்டுமில்ல, ஆழமாய் அவர்கள் தரித்து நின்று வாழ வேண்டிய வாழ்க்கை, மேலானவைகளை நாடுதல். பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல. பூமிக்குரிய நலன்கள் முதலாவது, உரிமைகள் முதலாவது, தேவைகள் முதலாவது, அது என்னவா, அதையும் சேர்த்து புதைக்கிறதான் பேசிக்கிட்டு இருக்குது. என்ன, நீங்கள் மரித்தீர்கள் என்று. அப்ப இதெல்லாம் பாருங்க, தெளிவான ஒரு பார்வையை கொடுக்குது, தெளிவான பார்வையை கொடுக்குது. ஒரு புது சிருஷ்டியினுடைய ஜீவியம் என்பது அது தேவனுடைய பார்வையில எவ்வளவு அருமையானது. ஏன் தேவன் கடைசி நாள்ல சொல்லுவாரு, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்கிட்ட கூட்டுங்கள் என்று. என்னுடைய பரிசுத்தவான் என்னோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, அது பலியின் உடன்படிக்கை. அதை நிறைவேற்றி முடித்து அவர்கள் நிறைவடையும் போது என்கிட்ட கூட்டுங்கள் என்று என்ன பண்றார், சொல்லக்கூடிய வார்த்தைக்குரிய ஜீவியத்தை அவங்க எப்படி ஜீவிச்சிருந்தா தேவன் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்ப நீங்களும் நானும் கூட அந்த உடன்படிக்கைக்குள்ளத்தான் வந்திருக்கும் போது வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு ரொம்ப தெளிவா காண்பிக்குது. நீங்கள் மரித்தீர்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இது மாம்சத்துல இருந்து கொண்டு இதை செய்வது ரொம்ப கடினம் தான். அதனாலதான் நம்மளுடைய ஜீவியம் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட ஜீவியம். இதை நாம ஜீவிக்கணும். இதைத்தான் தேவன் சொல்றார். என்னது, 6th வால்யூம்ல பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு புது சிருஷ்டி சாதகமற்ற சூழ்நிலையில தான் என்ன பண்ணி ஆகணும், வளர்ந்து ஆகணும். இது நம்ம விருப்பத்தோடும் அறிந்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஜீவியத்திற்கு நம்மை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கீழானவர்களாக இல்லாமல், ஒருவேளை கீழானவர்களாக இருந்தால் பூமிக்குரியவைகளை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பூமியில மத்தவங்க பார்க்க ஜம்முன்னு இருக்கலாம், நல்ல வசதியா, நல்லா அவங்களுடைய நிலைக்கு தகுந்தாரு போல ரொம்ப ஜம்மு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற ஒரு நிலை வாங்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில கீழான சாதாரணமான ஒரு நிலையில உலக ஜனங்களை போலத்தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அது நல்லதில்லை. அப்போ அதே சமயத்துல அப்படியும் ஒருவர் இருந்துட்டா கூட, அல்லது பூமிக்குரியவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாருன்னா, கீழான நிலைக்குரியவர்களை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதற்கான பிரயாசங்களை ஏறெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே அங்கேயும் என்ன வந்துடும், முறுமுறுப்பு வந்துடும். அப்படின்னா அதிருப்தின்றது என்ன, மாம்சத்துல இருக்கிறவரை அது வர ஆரம்பிச்சிடும். அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடணும், ஒவ்வொரு நாளும் குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக, குறைத்துக் கொள்ளுதல் குறிக்குது ஒவ்வொரு நாளும் அதனுடைய சுயத்தை, அதனுடைய மாம்சத்தை மறிக்க செய்கிற விஷயத்துல, அதை புதைக்கக்கூடிய வேலைகள்ல தொடர்ந்து சீராக நம்ம என்ன பண்ணணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் என்பதைத்தான் இந்த பகுதிகள் காமிக்குது. சரி, இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்ப நாம இந்த முறுமுறுப்பினுடைய விஷயத்துல இந்த பிணமானது எப்படியெல்லாம் செயல்படும் என்பதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேதத்துல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறைய நிழல்கள் இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா காமிச்சிருக்கிறார். அப்ப இந்த முறுமுறுப்பு, இதற்கான உதாரணங்கள் வேதத்துல ரொம்ப அருமையாக அவர் காண்பிக்கும் போதே யாரை காண்பிக்கிறார்னா, ரொம்ப பிரதானமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரதானமாக காணப்பட்டுட்ட மோசேயினுடைய சகோதர சகோதரி,
மிரியாம் மற்றும் ஆரோன் என்கின்ற இந்த 2 பேர். மிரியாமும் ரொம்ப அருமையான சகோதரி, அவங்க ஸ்திரீ தான், ஆனாலும் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசியும் கூட. சரிங்களா? ஆரோன் நல்லாவே தெரியும், மோசே கூடவே இருந்து தேவனுடைய வேலைகள்ல மோசேக்கு எப்படியாக இருந்துட்டார் அவர். மோசேக்கு வாயாக இருந்துட்டவர் அவர். அவருக்கு நல்லா தெரியும் தேவனுடைய காரியங்கள், எல்லா விஷயங்களும், அவருடைய நடத்துதல்கள் எல்லாவற்றையும் மோசே கூட இருந்து என்ன பண்ணியிருக்கிறார், பார்த்திருக்கிறார். ஆனா இந்த 2 பேருமே ஒரு தருணத்துல அவங்க என்ன ஆயிட்டாங்க என்று நம்ம கவனிக்கணும். வசனம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, என்னாகமம் 12 வசனம் 1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி போதும், அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். யாரு? மோசே. யாரு மோசே? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் உடன் பிறந்த சகோதரன். அது மட்டும் இல்ல, இந்த தருணத்துல தேவன் எப்படிப்பட்ட பலத்த கிரியையில மோசேயை ஒரு தலைவராக வைத்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து காப்பாற்றி எப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்தார் என்பதை கூட இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. இப்ப இந்த மிரியாமும் இந்த ஆரோனும் மோசேக்கு விரோதமா எப்படி முறுமுறுக்கிறாங்க? இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறார்? ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணினது நிமித்தமாக இவங்க 2 பேரும் மோசேக்கு விரோதமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஆமா, விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன விஷயம்? ஏன் மோசே அதுக்கு முன்னாடி அவர் வரும்போது, கூடையே இருக்கும்போது, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பிரதானமான ஊழியத்தின் நிமித்தம் இவர்கள் அடைந்து கொண்ட எண்ணற்ற ஒரு மாபெரும் விடுதலை, இதையெல்லாம் அப்பெல்லாம் அவங்க இதை பத்தி பார்க்காம இப்ப என்ன பண்றாங்க? மோசே என்ன பண்ணிட்டார் அவர்? ஆமா, எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினது நிமித்தமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஆமா, விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோசே திருமணம் பண்ணதுல உங்களுக்கு என்ன இல்லை, உடன்பாடு இல்லை என்பது போல நமக்கு என்ன வரும்? ஒரு பார்வை வரும். இது ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனா அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, மிரியாமும் ஆரோனும் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கிறாங்க என்று காண்பிக்கப்படுதுன்னா, ஒரு பெரிய அளவுல மோசேயினுடைய விஷயத்துல அதிருப்தி ஆயிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்கிறாங்க? அதிருப்தி. அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடு ஏதோ ஒரு காரணத்தை எடுக்கக்கூடிய விஷயத்துல இப்போ மோசேயினுடைய திருமணத்தை என்ன பண்றாங்க? மோசேயினுடைய திருமணத்தை கையில எடுத்து பாருங்க, இவரு எத்தியோப்பிய ஸ்திரீய திருமணம் பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலி மோசேயினுடைய விஷயத்துல எல்லாமே தேவனுடைய ஏற்பாடு இருக்கு. ரொம்ப அருமையான நிறைய பாடங்கள் இருக்கு. மோசேயை பற்றிய தனித்துவமான ஆராய்ச்சிகளும் பாடங்களையும் கவனிக்கும் போது நமக்கு தெரியும். ஆக்சுவலி மோசையை பத்தி பார்க்கும்போது, மோசே மரிக்கும் போது 120 வயசு, கண் இருள் அடையலன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? என்ன அர்த்தம்? பலன் குறையலன்னு பாக்குறோம். எப்படி அது? அவர் கூடயே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் அதே நிலைமை தானே. ஆனா அவங்கள பத்தியில வசனம் அப்படி சொல்லல. அப்ப இவருக்கு மட்டும் எப்படி கண் பார்வை? பலன் குன்றல. அதுக்கெல்லாம் பெரிய அளவுல தேவன் ஞான அர்த்தங்களை வச்சிருக்கிறாரு. அதே போல மோசையினுடைய 40 என்கின்ற வெவ்வேறான காலகட்டங்கள்ல தேவனே அவர் என்ன பண்ணிருக்கிறார்னு அவருக்கே தெரியாமல் உருவாக்கி இருக்கிறார். அப்ப மோசே என்பவர் தேவனுடைய திட்டத்திலையும் ஏற்பாட்டிலையும் ஒரு விசேஷித்த ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு. அவரை தனியா தேவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில படிக்கணும், பார்க்கணும். சரிங்களா? தனிப்பட்ட வகையில நம்ம யோசிக்கும் போது பார்க்கும்போது மோசே என்ன பண்ணியிருக்கிறார்? தேவனுடைய ஏற்பாட்டுல அவருடைய பங்கை அவர் செய்தாலும் தேவன் தனியாக அவரை பற்றி வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை என்னன்னா நாம கவனிக்கும் போது மோசே எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் மோசே அந்த காலகட்டத்திலையுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல ஒரு பேர் போனவராக, அருமையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, இப்ப யாரும் முறுமுறுக்கிறா, விரோதமா பேசுறான். அப்படின்னா ஏன் விரோதமா பேசிட்டாங்கன்னா ஏதோ என்ன ஆயிருக்குதாங்க,
ஒரு அதிருப்தி ஆயிருக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்ப இன்னும் சொல்லும்போது பாருங்க, மோசையினுடைய குடும்பத்துக்குள்ள போய் என்ன ஆகுது, ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய விருப்பத்தை குறித்து என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே அண்ணன் தானே, அல்லது நம்ம கூட பிறந்த சகோதரன் தானே மோசே, இவர் நம்மளை கேட்காமலே, ஒரு குடும்பத்துல ஆலோசனை பண்ணாமலே இவர் என்ன பண்ணிட்டார், போய் திருமணம் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அது போல இவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துவது போல காணப்பட்டாலும், வசனங்கள் காணப்பட்டாலும், உண்மையாகவே இவைகள் காரணங்கள் அல்ல என்று ரொம்ப தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். இப்ப எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணதுனால மோசே மதியீனமா நடந்துகிட்டாரு, இது தப்பு, அதனால அவருக்கு எதிராக நாங்க பேசுறோம் என்று மற்றவங்களுக்கு மத்தியில இவங்க நல்லவர்களை போல பேசினாலும் கூட இவைகள் காரணம் இல்ல. முறுமுறுப்பிற்கான உண்மையான காரணம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருடைய இருதயத்துக்குள்ள இருந்துட்ட மறைந்திருந்துட்ட பெருமையும் சுயநலமும் தான் காரணம். அவைகளை நேரடியாக வெளிப்படுத்தாமல் பாருங்க, மோசே என்ன பண்ணிட்டார், நம்மள பேசல, நம்ம கிட்ட ஆலோசனை பண்ணல, குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறவர் அவரா போய் ஒரு அந்நிய ஸ்திரியை என்ன பண்ணிட்டு வந்துட்டார், கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு இப்படி என்ன பண்றாங்க, இவங்களுடைய வார்த்தையின் மூலியமாக பேசுறாங்களே தவிர உண்மையாக இவைகள் காரணங்கள் அல்ல. அவங்க இருதயத்துக்குள்ள அந்த காரணங்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க, ரகசியமா வச்சிருக்கிறாங்க. அது என்ன, பெருமை, சுயநலம், பேராசை. இந்த மூணும் தான் மோசேக்கு எதிராக இவர்கள் விரோதிப்பதற்கும் முறுமுறுப்பதற்கும் அதற்கு தகுந்தாற் போல பேசுவதற்குமான காரணம் இது மூணு தான். ஆனா அவங்க காமிக்கிறது எது காமிக்கிறாங்க பாருங்க, மோசே யாரை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு காரணம் வேற. ஆனா உள்ள என்ன, இந்த காலங்கள்ல கூட நிறைய சமயங்கள்ல நாமளும் இப்படித்தான் ஏமாந்து போயிடுறோம். திடீர்னு நம்ம மத்தியில யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியா வர்றாங்கன்னு வைங்க, யாரையோ பத்தி பேசும்போது அப்படியா அப்படின்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே என்ன பண்ணிடுவோம், அப்படியா அப்படின்னோம்னா ஒருத்தருடைய இருதயமோ அவருடைய நிலையோ, எதற்காக அவர் வர்றாரு, என்ன காரணத்துக்காக வர்றாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா செவி கொடுத்தோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், நம்ம மாட்டிக்குவோம். இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்ல இருந்து சிறிய ஆட்கள் வரை இந்த மாதிரியான நிலைகள்ல என்ன ஆயிடுவோம், விழுந்து போயிருவோம். அதனாலதான் நமக்கு வேதம் எப்போதுமே எச்சரிக்குது, குறை பேசுதலுக்கும் தீமை பேசுதலுக்கும் என்னாக வேணாம், செவி கொடுக்காதீங்க அப்படின்ற எண்ணற்ற பெரிய பெரிய படிப்பினைகள் நமக்கு என்ன பண்ணப்படுது, நமக்கு கொடுக்கப்படுது என்று நம்ம பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, வெளியில வேற விஷயங்கள் காமிக்கிறாங்க, ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இந்த மூன்று மோசமான குணம், பெருமை, சுயநலம், பேராசை. எப்படி பெருமை, சுயநலம், பேராசை என்று நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்க, வசனம் அதுலயே 12 வாசிக்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆக்சுவலி இதுதான் விஷயம். வசனம் 1 என்ன காண்பிக்கப்படுது, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணின நிமித்தம் அவரை விரோதித்தார்கள் என்று காண்பிக்கப்பட்டாலும் கூட உண்மையில என்ன அப்படின்னா 2வது வசனம் தான் காரணம். 2வது வசனம் என்ன, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். அப்படின்னா ஏன் மோசே மட்டும்தான் தேவனுடைய ஊழியக்காரரா, அவர்தான் பெரிய ஆளா, ஏன் நாங்கெல்லாம் இல்லையா, நாங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் இல்லையா, எங்களை கொண்டு தேவன் நடத்தினது இல்லையா அப்படின்னு தங்களை குறித்த எண்ணங்கள். அப்படின்னா மோசே அவர் எந்த காரியங்களையும் அவராக ஏற்படுத்தி கொண்டு என்ன பண்ணல, எதையும் அவர் செய்யல. அதனாலதான் தேவனுடைய திட்டத்துல மோசே ரொம்ப தனித்துவமானவர். சகலத்திலும் தேவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில தேவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் மோசையை எப்படி உருவாக்கி எப்படி நடத்தணும் என்பது தேவனுடைய திட்டத்துல இருந்துச்சு, தேவனுடைய கருத்துல இருந்துச்சு. அதற்கு இசைந்த நிலையில தன்னை கீழ்ப்படுத்தி தாழ்மையா இருந்தார் மோசே. ஆனா இவங்க அப்படி இல்லை. மோசே கூடையே இருந்துட்டதுனால தெய்வீக காரியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் மோசையை அநேகர் பார்ப்பது நிமித்தம் இங்க இவங்களுக்கு என்ன வர ஆரம்பிக்குது, ஒரு மிகப்பெரிய உள்ளுக்குள்ள ஒரு புகைச்சல் வருது, அல்லது அந்த ஒரு அதிருப்தி வருது, ஒரு மன நிறைவற்ற நிலை வருது. என்ன அது, ஏன் இவர்தான் முக்கியமானவரா, இவர்தான் விசேஷமானவரா, ஏன் நாங்கள்லாம் இல்லையா, ஏன் எங்களை கொண்டு தேவன் நடத்தினது இல்லையா, நாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோம், நாங்களும் உங்க கொடுத்தானே இருக்கிறோம் இப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இது எதை காண்பிக்குது,
தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் தொடர்புடைய விஷயத்துல ஒருத்தருடைய இருதயம் அவருடைய ஜீவியத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதற்கு அடையாளம் இது. இப்ப நீங்களும் நானும் கூட தேவனுடைய திட்டத்திலையும் தேவனுடைய நோக்கத்தை நடப்பிக்கக்கூடிய வாய்ப்புலையும் இருக்கிறோம். இது நம் ஜீவியத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும்? அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இருதயத்துல என்ன இருக்கோ அது ஜீவியத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ இவங்க 2 பேருடைய இருதயம் என்னவாக இருந்துச்சு என்பதை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது எதை வெளிப்படுத்துறாங்க? ஒரு பெரிய அதிருப்தியின் நிலையை இவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனா ரொம்ப முக்கியம், வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார். என்னவா? இப்ப இவங்க 2 பேரும் முறுமுறுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? ஏன் தேவன் யாரை கொண்டு வர்றாங்க? அப்ப இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல நாம கூட இதுக்கு பெரிய எச்சரிப்பா இருக்கணும். தெய்வீக காரியங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், ஊழியங்கள் என்று வரும்போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் காணப்படுவது அவசியம். நமக்கு தெரியாது, தெரியாமலே ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது ஒரு மனநிலைமை உருவாகி அல்லது செவிசாய்த்து நாம காணப்பட்டு நம்முடைய வார்த்தைகள்லயோ எண்ணங்கள்லயோ செயல்பாடுகள்லயோ வந்துட்டா இந்த இடத்துல கர்த்தர் கேட்க ஆரம்பிச்சிருவார், பார்க்க ஆரம்பிச்சிருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே பாருங்க, இந்த இடத்துல இவங்க 2 பேருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னா கவனிச்சார் என்று அர்த்தம். அப்ப நம்ம அதிருப்தியின் மனநிலைமையை நம்மில் யார் ஒருவராவது, அதாவது தேவனுடைய திட்டம் நோக்கங்கள் தொடர்புடைய விஷயத்துல நாம் அதிருப்தியை வெளிப்படுத்தும் போது யார் கவனிக்க ஆரம்பிச்சிருவோம்? நிச்சயமா யாராக இருந்தாலும் அவரு தேவன் கவனிக்க ஆரம்பிச்சிருவாரு என்று நம்ம பார்க்கணும். தேவன் தானே கவனிக்கிறாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நிறைய சமயம்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மனுஷன் பார்க்கிற பிரகாரம் தேவன் பார்க்க மாட்டாரு, எங்க இருதயத்தை பார்க்கிறாரு அப்படின்லாம் நம்மளுடைய அதிருப்தியான மனநிலைமைக்கு நமக்கு நாமே சில சாந்து பூசிக்கக்கூடிய வேலைகளை செய்வோம். அதை ஒரு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை குறித்து நான் என்ன பண்ணுவோம்னா, நம்மளை சுத்தமா காமிச்சிக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய சமயத்துல பண்ணிடுறோம். ஆனா அருமையானவர்களே அப்படி அல்ல. கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு பெரிய பாடங்கள் இருக்குது. இந்த பாடங்களை நம்ம ரொம்ப விசேஷமாக நம்ம கவனிக்கணும்னாமோ, அப்ப அதிருப்தியின் மனநிலைமை என்று வந்துட்டு அந்த அதிருப்தியை என்ன நியாயம் கற்பித்தாலும், என்ன மாதிரியான நிலைகளை நம்ம வெளிப்படுத்தினாலும் அது என்ன இல்லை, அது நல்லதல்ல. தேவன் அதை கவனிப்பாரு. அது மட்டும் இல்ல, செவி கொடுத்து கேட்பார். அது நமக்கும் உறுதியே என்று சொல்றாரு அவர். அது மட்டும் இல்ல, அது நமக்கு எதிராகவே குற்றம் சாட்டப்படும்ன்ற வார்த்தை வருது. என்னவா? அது நமக்கு எதிராகவே குற்றம் சாட்டப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. நம்ம யாருக்கு எதிராகவும் குற்றம் சாட்ட கூடாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நிதானமா இருந்தோம் என்றால் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். நாம் அதிருப்தியான மனநிலைமையில இருந்துட்டா அது நமக்கே குற்றமாக மாறிடும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த முறுமுறுப்பினுடைய, இந்த அதிருப்தியினுடைய பின்விளைவுகளை மன்னிக்கணும், இந்த மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 2 பேருமே வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா பின்விளைவுனால என்ன? பின்விளைவுனால என்ன? பின்விளைவு என்று நம்ம ஆசீர்வாதத்துக்கு சொல்லுவோமா அல்லது பாதகமான ஒரு தண்டனைக்கோ ஆபத்துக்கோ சொல்லுவோமா? அவ்வளவுதான். பாருங்க, அதனுடைய பின்விளைவு என்ன ஆயிடுச்சு? ஆசீர்வாதமா இல்ல. யாருக்கு? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும். சரி, மிரியாமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கணும். மிரியாமும் ஆரோனும் சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு கலக்கம் உண்டாகுது, ஒரு கலகம் உண்டாகுது. இதுதான் விஷயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஏற்பாட்டுல முடிந்த அளவுக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் என்று இருக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும். சில சமயத்துல அமைதலா இருப்பதே ஒரு சமாதானத்துக்கு காரணமாக இருக்கும். இதை தாண்டி ஒரு வார்த்தைகள் சொல்றோம்னா அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும் பட்சத்துல அந்த வார்த்தைகள், காரியங்கள் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நிறைய சமயத்துல நம்முடைய வைராக்கியத்துல, நம்முடைய செயல்பாடுகள்ல இதை நம்ம மறந்துடுறோம். அல்லது நம்ம இருதயத்துல ஒண்ணு இல்லாம சுத்த மனசுல கூட பேசுவோம். ஆனா அது கூட ஒரு விளைவை ஏற்படுத்திடும். அப்பெல்லாம் நம்ம பாடம் கற்றுக்கொள்ளணும். நம்ம ஒரு காரியத்தை பேசினாலோ அல்லது செய்தாலோ
அது எதை கொண்டு வரணும் மற்றவர்களுக்கு? கலக்கத்தை அல்ல, அல்லது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அல்ல, மாறாக சமாதானத்தை கொண்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கலக்கம் வருதுன்னு வைங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம் நிமித்தம் வந்துடவே கூடாது. நம் நிமித்தம் என்ன ஆயிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? ஏன் நம்மளுடைய மாம்சத்தை நம்ம ஏன் நம்ம புதைத்த நிலையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப வஞ்சகமானது, நம்மளை ஏமாத்திடும். நமக்கே தெரியாம என்ன பண்ணிடும்? ஆமா, நம்மளை ஏமாத்திடும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல மிரியாமுக்கு என்ன வருது? குஷ்டரோகம் வருது, பெண் குஷ்டம் வருது. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஒரு குஷ்டரோகம் அவங்களுக்கு வருது. அந்த குஷ்டரோகம் எவ்வளவு நாள் வரை இருக்குது? 7 நாள் வரை இருக்குது. எத்தனை நாள்? மிரியாமுக்கு இந்த குஷ்டரோகம் 7 நாள் வரை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தேவனுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் எதிராக அதிருப்தி கொண்டு முறுமுறுத்ததுனால இவங்களுக்கு அந்த குஷ்டரோகம் வருது. இது எதற்கு அடையாளம் சொல்றாருன்னா, அருமையான சகோதர சகோதரிகளை வாசிக்கிறேன் பாருங்க. மிரியாம் அநேகமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு, அதாவது வழி நடத்துபவர்களுக்கு, லீடர்ஸ், வழி நடத்துபவர்களுக்கு அடையாளமாய் இருக்கின்றாள். யாருக்கு அடையாளமா? வழி நடத்துறவங்க. வழி நடத்துறவங்கன்னா என்ன? அது ஒரு ஊழியம். ஒரு ஊழியம் சார்ந்த ஏற்பாட்டுல காணப்படக்கூடிய யாராக இருந்துட்டாலும் இவங்களைத்தான் இந்த மிரியாம் இந்த இடத்துல என்ன பண்றாங்க? இந்த இடத்துல அடையாளப்படுத்துறாங்க. அப்ப வழி நடத்துதலின் ஏற்பாட்டுல யாரு கூட வர்றா? மோசையும் வர்றாரு, மோசைக்கு கீழே ஆரோனும் வர்றாரு, மிரியாமும் கூட வர்றாரு. அப்ப தேவன் யாரை கொண்டு சகலரையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? மோசையை கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பிரச்சனை யாருகிட்ட இல்ல? மோசை கிட்ட இல்லவே இல்லை. சரிங்களா? ஏன்? மோசே தேவன் சொன்னா செய்வார், சொல்லாட்டினா ஜனங்கள்கிட்ட போய் ஏதாவது பேசுறாரா? நான் தான் உங்களை நடத்திட்டு வந்தேன், நான் தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன், நான் தான் அற்புதம் செஞ்சேன், என் கையில இருக்கிற கோல் பார்த்துருக்கிறீங்களா, நான் போட்டேன்னா என்ன பண்ணிருவேன், நான் கடலை கூட ரெண்டாக்கிடுவேன், பாம்பா மாத்தி என்ன பண்ணிருவேன், ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை முடிச்சிருவேன், ஏதாவது சொல்லியிருக்கிற, ஏதாவது அவர்கிட்ட காணப்பட்டுச்சா? ஒரு விஷயம் இல்லை. எவ்வளவு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறார் அவரு. ஆனா எந்த இடத்துலயுமே தான் இவைகளை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று மோசை எங்கேயாவது சொல்லியிருப்பாரா? அந்த மாதிரியான ஒரு பார்வையை ஜனங்களுக்கு மத்தியில கடத்தி கொண்டு போயிருப்பாரானா? இல்லவே இல்லை. எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த அருமையான மனுஷன். அதனாலதான் தேவன் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் எங்கும் உண்மையில ஒண்ணு. அவர் யாருக்கு உண்மையா இருந்துட்டார்? தேவனுக்கு உண்மையா இருந்துட்டார். அவ்வளவு பெரிய ஊழியம் வரும்போதும் அவர் என்ன பார்த்தாருன்னா, ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். அவர் வேற யாரையாவது நீங்க கொண்டு போங்கன்னா. அப்ப அந்த ஊழியம் கிடைச்சப்ப கூட என்ன பண்ணாரு? தன்னுடைய நிலையை கருத்தில் கொண்டு பக்குவப்பட்டவராக கடைசி வரை பக்குவமாகவே நடந்து கொண்ட ஒரு அருமையான மனுஷன் அவர். அவர் சைலண்டா இருக்கிறார். அவர் யாருக்கு விரோதமா எழும்பல, அவருக்குள்ள பெருமை இல்ல, தேவனுடைய திட்டத்திற்கு நோக்கத்திற்கு எதிராக கலகம் பண்ணல, எதுவுமே பண்ணல. சரி, இவங்க எதிராக எழும்புறாங்க இல்லைங்களா? ஓ, எனக்கு எதிராகவே நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணலாம்? இப்ப இவருக்கு நியாயமான ரீசன் இருக்கு. யாருக்கு? மோசைக்கு. என்ன பண்ணலாம்? ஓ, எனக்கு எதிராகவே வா, இந்த இப்ப போய் தேவன்கிட்ட போயிட்டு வந்தோம், என்ன பண்றேன் பார். என்ன பண்ண முடியும்? சொல்லியிருந்தா அவங்க 2 பேரும் என்ன இருப்பாங்க? ஆஃப் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? மோசை சீன்லயே இல்லை, அமைதியா இருக்குது. நாம இருப்போமா? ஏன் பாத்தீங்களா? பாருங்க. அப்போ இந்த விஷயத்துல பார்க்கும்போது மிரியாம் இன்னைக்கு வழி நடத்தக்கூடிய ஊழியர்களை, வழி நடத்துபவர்களை அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்க இருக்கிறார். விசேஷமா வழி நடத்தக்கூடியவர்களுடைய அதிருப்தி, மன நிறைவற்ற நிலை, அதற்குரிய குமுறல்கள், குறைகள், வெளிப்பாடுகள், முறுமுறுப்பு, பகை, கசப்பு, விரோதம், கலக்கம், இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன். இவங்களை பத்தி தான் யூதாவும் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இவங்கெல்லாம் 2ஆம் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க என்று பேசுறாரு. என்னமா? அப்ப மிரியாமுக்கு 7 நாள் குஷ்டரோகம் இருந்துச்சு. குஷ்டரோகம் எதற்கு அடையாளம்? பாவத்திற்கு அடையாளம். அது 7 நாள் ஏன் இருக்கணும்? அப்ப 7 என்பது என்ன? ஆமா, அப்படின்னா முழுவதுமா முற்றிலுமான ஒரு அழிவை குறித்து காண்பிக்குது. 7 நாள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா 2ஆம் மரணம், செகண்ட் டெத் என்று காமிக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்க. இது வழி நடத்துறவங்கன்னு மட்டுமே எடுத்துக்க முடியாது. யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ இந்த அழைப்புல எப்போதுமே ஐயோ தேவன் எனக்கு எதுவுமே செய்யறது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு,
என்று ஏதாவது ஒரு அதிருப்தி நிலைமையிலேயே நம்ம காணப்பட்டு முறுமுறுத்துக்கிட்டு சலிப்படைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது எப்படித்தான் இருக்கும்? நம்மளை எங்க கொண்டு போயிடும்? அதுல கூட ஒரு கிரேஸ் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களுக்கு எதிராக கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய அதிருப்தியின் மனநிலைமையில ஒருவர் செயல்படும் போது அவர்கள் இரண்டாம் மரணத்துக்குரிய நிலைமையில் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக என்ன இதை அங்க காமிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணாம், அது வசனம் 6-15 வரை போகுது, நீங்க நோட் பண்ணிக்கங்க. யூதாவுல 13வது வசனம் மட்டும் நீங்க வாசி. யூதா 13. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்ப இதுல இன்னும் பாடம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த வழி நடத்தக்கூடியவர்கள் அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஊழியத்தில் காணப்படக்கூடியவர்கள், ஒருவேளை நாம என்ன சொல்லணும்னா மூப்பர்களாக இருக்கட்டும் அல்லது அருமையான தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அருமையானவங்கள் என்ன சிந்தையில என்ன பார்வையில இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து தான் என்ன சபைக்கு அல்லது ஆவிக்குரியவர்களுக்கு யாருதான் தலை? கிறிஸ்து தான் தலை. வழி நடத்துறவங்க தலையாயிர முடியுமா? ஆயிர முடியுமா? இல்ல. மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலையா? இல்ல. தலைவராக தேவனால் என்ன வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். அந்த தலைவரையும் யார் மாத்தினார்? தேவன். கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே மோசையை எடுத்துட்டு ஜோசுவாவை கொண்டு வந்ததும் யாரு? தேவன். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அருமையான சகோதர சகோதரிகளே, எப்போதுமே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு தலை யாருதான்? கிறிஸ்து தான் என்கின்ற அடையாளத்தை கண்டுகொள்ள யாரெல்லாம் தவறுறாங்களோ அவங்க மிரியாம் வகுப்பாருக்குள்ள ஒருவராக அங்க வர்றாங்க. அது மட்டும் இல்ல, தேவன் யாரெல்லாம் தன்னுடைய வாயின் கருவிகளாக பயன்படுத்துறாரோ, யாரெல்லாம் உண்மையான ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரர்கள், அது ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அடையாளம் மோசே. புரியுதுங்களா? ஆனா இப்ப மிரியாமும் ஆரோனும் எந்த லிஸ்ட்ல வர்றாங்க? இந்த நிழல் எப்படி வர்றாங்க பாருங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய வாயின் கருவின்ற ஏற்பாட்டுக்குள்ள இவங்க வர்றதில்லை. இந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிறது யாருதான்? மோசே மட்டும்தான் நிக்கிறாருன்னு பாருங்க. அப்போ நாம கவனிக்க வேண்டியது, தற்காலத்துல கூட அருமையானவர்களே, நிறைய ஊழியக்காரர்கள் காணப்பட்டுட்டாலும், வழி நடத்துகிறவர்கள் காணப்பட்டுட்டாலும், கிறிஸ்து தான் தேவன் தான் ஆவிக்குரியவர்களுக்கு தலை என்கின்ற பார்வையை மறந்துட்டோம்னா நம்மளை முன்னாடி வந்து வைக்கக்கூடிய நிலைமை உருவாயிரும். அது மட்டும் இல்ல, உண்மையான தேவனுடைய வாயின் கருவிகளையும் ஊழியக்காரர்களையும் அவரால் பயன்படுத்தக்கூடியவர்களை கனம் பண்ணிடணும். கனம் பண்ண தவறக்கூடாது. இன்னைக்கு அந்த கனம் இருக்குதா? உண்மையான தேவனுடைய வாயின் கருவிகள், உண்மையான ஊழியக்காரர்கள், அவரால் பயன்படுத்தப்படக்கூடிய கனம் பெற்ற அருமையான சகோதர ஊழியர்கள், அவர்கள் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கனம் பண்றதுன்னா என்ன? தூக்கி தலையில வைக்கிறது இல்ல, மாறாக என்ன, அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய ஆவியில உடையவங்க, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவங்க என்கிற இந்த நிலைகளை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய வழிநடத்துதலை அவர்கள் பேர்ல பார்க்கும்போது, அவங்களுடைய ஊழியத்தின் பேர்ல பார்க்கும்போது, அவங்களுடைய வார்த்தைகள்ல அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவங்களை என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்ப அதையெல்லாம் நம்ம பார்க்க தவறும்போது அங்க என்ன ஆக ஆரம்பிக்கும்? மிரியாம் போல நாம செயல்பட ஆரம்பிப்போம். இது பிராக்டிக்கலா சொல்லணும்னா, அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு 4 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு ஊழியக்காரர் மிகுந்த தாழ்மையுடையவராக கர்த்தருடைய கருத்துல காணப்படுறாரு அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? அவருடைய ஊழியங்கள், அவருடைய பிரயாசங்களை பார்க்கணும், மதிக்கணும். பொறாமப்படக்கூடிய விஷயம் எப்படி வரும்? ஏன் இவர் தான் செய்வாரா? ஏன் நாங்க செய்ய மாட்டோமா? ஏன் இவர் மட்டுமே முன்னாடி போறாரு? அது மட்டும் இல்ல, ஜனங்களுக்குள்ள கலக்கம் எப்படி வந்துறீங்களா? எங்க கிட்ட எதுவுமே அவர் சொல்றது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. ஆனா அவர் பாட்டு தேவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பார், அவருடைய காரியங்கள்ல போயிட்டு இருப்பார்.
ஆனா இது ஆட்டோமேட்டிக் என்னன்னு இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய வஞ்சனையானது இதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு மத்தியிலேயே ஒரு அதிருப்தியான மனநிலைமை வருவதற்கான காரணம் என்ன? 4 பேர் இருப்பாங்க, 4 மூப்பர்களுக்குள்ள என்ன இருக்காது? ஒரு ஒற்றுமை. பொதுவா ஜனங்கள் ஒற்றுமை இல்லைன்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த 4 பேருக்குள்ள ஒருத்தர் தேவனுடைய வழிநடத்தல் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? 4 பேருமே இருக்கணும் என்பதுதான் என்ன? நியாயமான ஒரு பார்வை. 4 பேர் அப்படித்தான் இருக்கணும். ஆனா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயம். இது நிமித்தமே நிறைய என்ன உருவாகும்? கலகங்கள், கலக்கங்கள், இதெல்லாம் அங்க உருவாக ஆரம்பிக்கும். அப்ப கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப முக்கியமா ஒரு ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரரை கவனிக்கணும், அல்லது ஒரு சகோதர சகோதரி ஒரு ஊழியக்காரரை, ஒரு வாயின் கருவியை, அவருடைய ஊழியங்களை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கர்த்தர் தான் பயன்படுத்துறார், கர்த்தர் தான் நடத்துறார். அந்த வேளையில ஆசீர்வாதம் இருக்கா? அந்த வேளையில சமாதானம் இருக்கா? அந்த வேளையில ஒரு விசேஷித்த ஒரு நிலைகள் வருது என்றால் என்ன பண்ணணும்? சந்தோஷமா தேவன் நடத்துறார் என்கின்ற பார்வை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வைத்துக் கொள்ளணும். மாறாக என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு மன எண்ணங்களும் காரியங்களும் அல்லது பெருமையும் சுயநலமும் வந்துருச்சுன்னு வைங்க, என்ன வரும்? ஏன் இவர் தான் ஊழியக்காரரா, இவர் தான் நடத்துவாரா, நாங்க நடத்த மாட்டோமா? அருமையானவர்களே, அப்ப மட்டும் இல்ல, மிரியாம் வகுப்பார் இப்போதும் கூட நம் காலங்கள்ல நம் மத்தியில கூட இருப்பாங்க. அப்ப இதை நம்ம கவனிக்கணும். அப்போ இவங்கெல்லாம் யாருக்கு அடையாளம்? 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய மிரியாமுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 4037 அங்க குறிப்பிடப்படுது. செக் பண்ணிக்கங்க. சரி, இப்ப இந்த இடத்துல ஆரோன் யாருக்கு அடையாளமாகிறார்? ஏன்னா மிரியாம இங்க நம்ம பார்க்கிறோம். ஆரோனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோன் மற்ற மனுஷங்களுடைய காரியங்கள்ல தலையிடக்கூடியவருக்கு அடையாளமாக இருக்கிறார். என்ன பண்றாரா? ஆரோன் மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடுகிறவர். அப்படின்னா என்ன பாடம் காண்பிக்கப்படுதுன்னா, நம்ம எல்லாம் யாரும் யாருடைய விஷயத்திலையும் என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது. தலையிடுறதுன்னா என்ன? சம்பந்தமே இல்லாம உள்ள வருவாங்க தெரியுங்களா? பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும்னா, சம்பந்தமே இல்லாம திடீர்னு வருவாங்க. ஒரு 2 பேர் 2 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு நான் உள்ள பூந்து நான் ஒரு விஷயம் பேசுறேன்னு வைங்க, நீங்க என்ன கேட்பீங்க? நான் என்ன பேசுறேன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க ஏன் உள்ள வர்றீங்கன்னு கேட்போம் இல்லைங்க, பார்த்தீங்களா? இதே தான் பயன். அப்போ சம்பந்தம் இல்லாமல் மற்ற மனிதர்களின் விஷயங்களில் தலையிடுவது, தலையிட்டுட்டாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு சம்பவத்துல இவர் என்ன பண்றார் என்று பார்க்கும்போது, பொன்னினான கன்றுக்குட்டி செய்த சம்பவத்திலையும் இவருடைய பலவீனமான குணலட்சணம் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்றார். மோசே மலைக்கு போயிருக்கும் போது இவர் எப்படி இருந்திருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இல்ல, மோசே வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க? அமைதியா இருங்க. இதுவரை நடத்திட்டு வந்த தேவன் மோசையை கொண்டு நடத்தி இருக்கிறார். இப்போ மோசே போயிருக்கிறார், அவர் ரிட்டர்ன் வருவார், அமைதியா இருங்கன்ற என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சொல்லியிருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன ஆகிறார்? ஒரு மாபெரும் ஒரு பலவீனமான குணலட்சணத்தை அவர் வெளிப்படுத்தினதுனாலதான் என்ன அங்க உருவாகுது? கன்றுக்குட்டி விக்கிரக வணக்கம் அங்க வருது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பலவீனமான குணமும் அவர்கிட்ட இருக்குது, அதே போல மற்றவங்க விஷயத்துல தலையிடக்கூடிய காரியமும் அங்க இருக்கு. ஆகவே அருமையானவர்களே, இது ரெண்டும் என்ன? இதுவும் நல்ல விஷயம் இல்ல. பலவீனமான குணங்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பலமான குணங்கள் இருக்கணும். பலமான குணம்னா என்ன? விசுவாசமா வளர்றோமா, பலமா வளர்ந்துட்டு போகணும். திடீர்னு ஒரு காற்றடிக்கும் போது அப்படியே தளர்ந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையா, நேர்மையா, அன்பா, இரக்கமா, எந்த ஒரு குணமாக இருக்கட்டும், வளர வளர அதை திடமா வளர்த்து கொண்டே போகணும். எந்த நிலையில என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். பலவீனமான குணம் ரொம்ப ஆபத்து. இந்த பலவீனமான குணமுடையவங்க தான் என்ன பண்ணிடுவாங்க? பயந்து மற்ற மனுஷர்களை அண்டிக் கொள்வது, மற்ற மனுஷங்க சொல்றதை கேட்கறது, என்ன பண்ணிடுவாங்க? கண்டுகுட்டி எதனால செஞ்சார்? ஏன் செஞ்சார்? அவர் எல்லா ஜனங்களும் ஒரு நிலைக்கு வரும்போது எதுக்கு செவி சாச்சிட்டார்? அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி செவி சாச்சிட்டார். அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு திடமான ஒரு மனநிலைமை என்ன பண்ணணும்? காணப்படணும்னு பார்க்கிறோம். இதுக்கு ரீப்ரிண்ட் கொடுக்கப்படுது 3061 மற்றும் 5308. இந்த 2 ரீப்ரிண்ட் காமிக்கிற சகோதரர். ஆகவே பாருங்க, இந்த இடத்துல ஆரோனுடைய குணலட்சமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. யாருடைய விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்யறாரா, அந்த ஊழியத்துக்குள்ள போய் தலையிடக்கூடாது. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி சார்ந்த விஷயங்களா, அதுக்குள்ள போய் தலையிடக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத வேலையா, இன்னொருத்தருடைய வேலைகளுக்குள்ள போய் தலையிடக்கூடாது. இதுதான் விஷயம்.
அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகவே இப்படிப்பட்ட குணங்கள்ல நம்ம காணப்பட்டுட்டோம்னு வைங்க, என்ன ஆயிடும், என்ன ஆயிடும், நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஆரோக்கியமான நிலைமையை கொடுக்காது, ஆபத்தான நிலைகளை உண்டு பண்ணிடும். ஆகவே மிரியாமும் ஆரோனும் இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஆனா தேவனுடைய திட்டத்துல இப்ப பாருங்க, முதல் வசனம் என்ன பார்த்தோம், என்னாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல இவர் எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணதுனால என்ன விரோதமா பேசினாங்க. ஆனா உண்மையிலே தேவனுடைய திட்டத்துல இந்த இடத்துல அருமையான விஷயம் கொடுக்கிறாரு. மோசேயை தேவன் என்ன பண்ணல, அவர் மரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தையும் தேவன் கொடுக்கல. ஏன், மோசையை தலைவன் ஆக்கிட கூடாது என்கிற விஷயத்துல தேவன் தெளிவா இருந்தார். இல்லைன்னா மோசை என்ன பண்ணிருப்பாங்க, கோயில் கட்டி, ஐயோ ஜனங்கள் பண்ணியிருப்பாங்க, கோயில் கட்டி வேற மாதிரி போயிருப்பாங்க, தேவனை விட்டுருப்பாங்க, மோசையை கடவுளாக்கி இருப்பாங்க. அப்ப தேவன் அதுல என்ன பண்ணாரு, ஜனங்கள் தவறான நிலைகளுக்குள் போவதற்கு தடையாக மோசை என்ன பண்ணிட்டாரு, இன்றைய நாள் வரை அவருடைய சரீரம் எங்க இருக்கு என்று தெரியாது. சாத்தானும் முயற்சி பண்ணா, தேவன் இடம் கொடுக்கல. அப்படிப்பட்ட தேவன் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய பலவீனங்கள் தெரிஞ்சுதான் மோசையவே என்ன பண்ணார், அவர் மரிக்கும் போது யாருக்கு மத்தியில விடல, அவரே மோசையினுடைய மரணத்தை தேவனே கையில் எடுத்துக்கிட்டார், அவரே பார்த்துக்கிட்டார் எல்லாத்தையும். சரிங்களா? இப்போ மோசையினுடைய குமாரர்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இருக்கிறாங்கன்னு வைங்க. அதாவது யூதர்களுக்குள்ளேயே ஒரு பெண் கொண்டிருந்தால், அவங்களுக்குள்ளேயே திருமணம் பண்ணியிருந்தால், இப்ப மோசை போயிட்டா பரவாயில்ல, மோசையினுடைய பையன் இருக்கிறான், மோசையினுடைய குடும்பம் இருக்குன்னு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அதற்கும் தேவன் இடம் கொடுக்காமல் தான் என்ன பண்ணிட்டாரு, ஆமா மோசையினுடைய திருமணம் கூட என்ன பண்ணிட்டார், எத்தியோப்பிய ஸ்திரீ. அது இன்னும் விசேஷமா சொல்லும் போது இந்த இடத்துல அந்த ஸ்திரீ யார் அப்படின்னா சிப்போரால்னு காண்பிக்கப்படுது. சிப்போரால் அப்படின்னா இது சகோதரர் சொல்றாரு, ஏறத்தாழ இவங்க இரண்டாவது மோசையினுடைய இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படுது. சிப்போரால் யாரோ இரண்டாவது மனைவி என்று அங்க சொல்லப்படுது. அப்ப இதர் யாருக்கு அடையாளம், இந்த சிப்போரால் யாருக்கு அடையாளம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு அடையாளம். இன்னைக்கு தேவன் நம்மளெல்லாம் எங்கதான் தெரிஞ்சுக்கிட்டார், இந்த உலகத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். சரிங்களா? இந்த உலகத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ சிப்போரால் இந்த இடத்துல யூதர்களுக்குள்ள ஒருவராக இல்ல, அல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்குள் ஒருவராக இல்ல, எத்தியோப்பிய ஸ்திரீ. புரியுதுங்களா? அப்ப சிப்போரால் யாருக்கு அடையாளம், கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு அடையாளமாக அங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய திட்டத்துல நிழல்களுக்கு கூட என்ன இருக்கு, ஆமா அதுல கூட தவறு நடக்காதபடி தேவன் நேர்த்தியாக கொண்டு போறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல மோசனுடைய விஷயங்கள் எல்லாமே தேவனுடைய திட்டத்துல ஏற்பாட்டுல நேர்த்தியா தேவன் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா உள்ள கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அழகா பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருந்துட்ட மிரியாமும் ஆரோனும் என்ன ஆகுறாங்க, உண்மையிலேயே மிரியாம் அந்த இடத்துல என்ன ஆகல, 7 நாள் தான் இருந்துச்சு, அவங்க மீண்டும் என்ன ஆயிட்டாங்க, சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சீன்லயே யாரும் வர்றதில்ல. மிரியாமுடைய பிக்சர் நம்ம அதுக்கப்புறம் எங்கேயும் நம்ம பாக்குறதே இல்லை. ஆரோனும் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சு பாருக்கணும். சரிங்களா? பெரிய பெரிய ஆபத்தான நிலைகள்ல இருந்து இவங்களாம் அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அதெல்லாம் நிழல். நிஜத்துல என்ன காண்பிக்கப்படுது, நிஜத்துல 2ஆம் வகுப்பாருக்குரிய செயல்பாடுகள் குணங்கள் என்று நமக்கு காண்பிக்கப்படுது, நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது, எச்சரிப்பு கொடுக்கப்படுது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், முறுமுறுப்பு என்பது தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களுக்கு எதிராக, தேவனால் பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய வாயின் கருவிகள் மற்றும் ஊழியங்கள் ஊழியக்காரர்களுக்கு எதிராக அதை மதிக்காமல் ஒருவர் காணப்படும் போது, அதிருப்தி கொள்ளும் போது, செயல்படும் போது நிச்சயமாக அது என்னவாக வரும், அவங்களுக்கு ஆபத்தாக வரும். ஏன் இந்த மனநிலைமை வருது, ஆமா அவர்கள் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் பார்க்க தவறி அவர்கள் பெருமையினாலும் பேராசையினாலும் சுயநலத்தினாலும் அவர்கள் பிற விஷயங்களை பார்ப்பதனால இந்த முறுமுறுப்பு, இந்த அதிருப்தி என்பது என்ன ஆகுது, வர ஆரம்பிக்குது. மோசைக்குத்தான் அந்த நிலையா, ஏன் நாங்கெல்லாம் இல்லையா, இந்த மனநிலைமை வந்துட்டாலே என்ன ஆயிரும், ஆபத்தாயிரும். எப்போதுமே ஒருவரை இன்னொருத்தரோடு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமா நம்மளை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவருக்கு அது கிடைக்குதே நமக்கே இல்லை, அவருக்கு இது நடக்குதே நமக்கே இல்லை என்று இது பண்ணக்கூடாது. மாறாக நம்ம யார்கிட்ட போயிடலாம்,
தேவன்கிட்டயே போயிடலாம். அப்பா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, தேவனே என்னை தகுதிப்படுத்துங்க, தேவனே இது கிடைக்கலையா, சரி உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேணாம், இப்படின்னு சகலத்திலும் நம்ம தேவன்கிட்ட போயிட்டா பிரச்சனை இல்லை. நம்ம தேவனை பற்றி தெரிந்து கொண்டும் தேவனுடைய திட்டங்கள் நோக்கங்களுக்கு எதிராக மிரியாம் போல ஆரோன் போல செயல்பட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஆபத்துகள் இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த முறுமுறுப்பு, இந்த அதிருப்தி அற்ற மன நிறைவற்ற குணம் நம்ம கிட்ட இருக்குதா என்பதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மற்ற உதாரணங்களை இன்னும் அதிகமாக நம்ம ஆழமாக பார்த்து நம்ம எச்சரிப்பு அடைந்து கொள்வதற்கும் தேவனுடைய வழிநடத்துதலை இன்னும் நேர்த்தியாக பார்ப்பதற்கும் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமென்.